மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த 2024 ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான். அதுதான் சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் கொஞ்சம் முதல்ல துவண்டு போயிடுறீங்க. என்னடா அது நமக்கு வந்துடுச்சேன்னு கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது மனநிலை. ஆனால் செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆற்றல் வந்துடுறது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தனவரவுங்கும்போது தாராளமாக வந்து சேரும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும். அதே சமயம் 19/1/2024 இந்த சுக்கிர பகவான் உங்களோட களத்திராதிபதி, விரையாதிபதி இந்த செவ்வாய் பகவானோட சேர்ந்துடுறார். சுக்கிரனோட அது செவ்வாயோட இந்த சுக்கிர பகவான் சேர்றதுனால சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்க போறார். அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அது வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறனால இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில சந்தோஷங்கள் உண்டாகும். திடீரென சில சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். அடுத்தபடியா 8-11 கூடைய அதிபதி புத பகவான் ஜென்மராசியில் இருக்கார். அற்புதம். மனசுல சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். லாபங்கள் குவியும். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு உற்சாகமான சூழ்நிலை அதிகரிப்பதால் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மிளிரும். 27/1/2024 முதல் இந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரும் செவ்வாயோடு சேர்ந்துடுறார். செவ்வாய் சுக்கிரன் எல்லாரோடையும் சேர்ந்துடுறார். அதனாலேயே உங்களுக்கு தனவரவு அப்படியே டக் 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 டக்குன்னு நிறையா வரும். எப்போ வரும்? நிறையா உழைச்சாதான். இப்போ ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா 2 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு படுத்துன்ட்டா சுவாமி எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு இருந்தால் அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது வந்துட்டே இருக்கும். கால் வந்துட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு நீங்கள் போயிட்டே இருந்தாலுன்னா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். வருமானம் டபுளாக நிறையா வரும். அதேமாரி நிறைய மனசில் சந்தோஷம் இருக்கும். பணம் நிறையா வந்தாலே சந்தோஷம் தானே சுவாமி. அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். தனவரவு நிறையா தான் வந்துட்டு இருக்கு. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, 2ஆம் இடத்துல அற்புதமாக சில கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. மேக்சிமம் சொத்து சேர்க்கையை உண்டாக்கிக்கோங்க. புரியுதா? வருமானம் நிறையா வருது அப்படின்னா கண்ணாவினேன்னு செலவு பண்ணிடப்படாது. எல்லாத்தையும் கும்பிட்டு சேவிங்ஸில் போடுங்க. இல்லைன்னா ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரணத்தில் போடுங்க. ஆடையை விட ஆபரணத்தில் போடுங்க, நல்லது. சரியா? 15/1/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதம். உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நிறைவேறணும்னு என்ன பண்ணணும்? முயற்சிகளை மேற்கொள்ளணும். வர்ற வாய்ப்புகளெல்லாம் தவற விடாதீங்க. அதேமாரி ஜீவனாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு தைரியம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனாலே உங்களுக்கு எல்லா வேலைகளையும் டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க. அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலமாகவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுவே பெரிய விஷயம். ஜீவனாதிபதி உங்களை அப்படியே உயர்த்தி விடுவார். உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். அதேமாதிரி அரசியல்வாதிகள்
முக்கியமாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது 15ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு பதவி உயர்வு, இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான். ஒன்றும் இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போட்டால் அவங்க பாவம் ஜம்முன்னு நகரத்தில் இருந்துட்டு திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே போட்டால், கிராமத்தில் போட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா கிராமம் ரொம்ப அற்புதம். நகரத்தை விட கிராமம் வந்து அமைதி, அற்புதம். அதே சமயம் காட்டுக்குள்ளே போட்டால் ரொம்ப கஷ்டமானோம். அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். அதேமாரி பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ராகு பகவான் சாயா கிரகம், யோகக்காரகன், போகக்காரகன் எங்கே இருக்கார்? பஞ்சமஸ்தானமாக்கி 5ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? மனசில் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது. திருமணமாகலையே இந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது உங்களுக்கு. அதேமாரி சில விஷயங்களில் ஒரு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இல்லையேங்கிற ஒரு கவலை இருக்குது. குழந்தைகள்லாம் ஒரு நல்ல எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி அழகாக இருக்காங்களே, நம்ம குழந்தைகளுக்கு ஆகலையேங்கிற ஒரு கவலை இருக்குது. அதெல்லாம் தீரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மனசு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொடுங்க. சரியா? அதேமாரி ஆன்மீக திருப்பணிகளில் ஈடுபடுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். இந்த வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை வெளியூரோ அல்லது வெளிநாடோ போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கவனமாக திட்டம் போட்டு வேலை செஞ்சீர்கள் அப்படின்னா அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சூப்பர். மற்றொரு சாயா கிரகமான கேதுபகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அற்புதம் அற்புதம் அற்புதம். மனசில் எல்லாம் தைரியம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஞானக்காரகன் லாபஸ்தானத்தில் இருந்துன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அற்புதமான முன்னேற்றமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனநிலை சிறப்பாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே அழகாக வேலை செய்யலாம். அந்த அழகாக வேலை செய்யறதுனால வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். 2, 5 குடை அதிபதி குரு பகவான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி. இந்த பஞ்சமாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுடன் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கிற. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் இவங்க எல்லாருமே பிபி இருக்கிறவங்க அவங்களாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை, இதெல்லாம் நலனில் விரும்பி அந்த மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எந்த மருத்துவ செலவு இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. டாக்டரை போய்ட்டு ஒரு சின்ன இதுனாலும் அழகாக டாக்டரை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. என்ன மருந்து எழுதி கொடுக்குறாரோ அதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? அதேமாதிரி உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அனாவசியமான உங்களுக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஒத்துக்காத ஒரு உணவு வகைகளாக நீங்கள் ஒதுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி இந்த குரு பகவான் பொன்னானவன். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட வருமானம் அப்படியே இறக்கிடுவார். அதாவது அனாவசியமாக முதலீடெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருமானம் போச்சு. அதனால் கவனமாக இருக்கணும். புதுசாக யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றி நல்லா ஆலோசித்து அவங்களுக்கு கொடுக்கலாமாங்கிறத பார்த்து கொடுங்க. அதுமாரி பெரிய அளவில் முதலீடுகளை பண்ண வேண்டாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதான ஜீவனத்துக்கு வழி. அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீவனஸ்தானத்தில் விழுது, விரயஸ்தானத்தில் விழுது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது. அற்புதம். உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக தான் உழைப்பீங்க. அது யாருக்கும் ஓர வஞ்சனையெல்லாம் பண்ண மாட்டீங்க. எந்த உத்தியோகத்தில் யார் இருந்தாலுமே அந்த உத்தியோகத்துக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுப்பீங்க. எந்த ஒரு உத்தியோகத்துலையும் அதுவே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். அந்த வகையில் உத்தியோகத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஜீவனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி விரயத்தில் விளையாடுறதுனால அதிகமாக தான் இருக்கும். செலவு கண்ணாபின்னான்னு தான் வந்துட்டு இருக்கும். ஒன்று முடிப்பீங்க, ஒன்று டான்ஸ் ஆடும், இன்னொன்று முடிப்பீங்க, இன்னொன்று வரும், அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதை வச்சு அப்படியே மெயின்டைன் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலையே பட வேண்டாம். 3, 4 குடை அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த சுகாதிபதி, சகாயாதிபதி சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால 1, 4, 7, 10 இந்த சனீஸ்வர பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம். அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு இந்த சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம்னு சொல்கிறது. இந்த சசயோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போரும். அதேமாரி
உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. உங்ககிட்ட ரொம்ப ஆசையாகவும் இருப்பாங்க, மதிப்பாகவும் இருப்பாங்க, மரியாதையும் கொடுப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் திட்டம் போட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் திட்டம் போட்டு அதை செயல்படுத்துங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ. ஆனால் கடன் இதெல்லாம் கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா உடன்பிறப்பு பகையாகலாம். கடன் கொடுத்தீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பகை வரலாம். அதனால் உடன்பிறப்பை கொஞ்சம் அனுசரித்து போங்க. தட்டி கொடுத்து அப்படியே போயிடுங்க. சரியா? தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி சொத்து சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகம் சில பேருக்கு உண்டாகும். இருந்தாலும் பெரியவங்களை கலந்து ஆலோசித்து, இல்லை முக்கியமான நபர்களை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2024, 24/1/2024, 25/1/2024 இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தீர்கள் என்றால் நன்மையே. அந்த நேரத்தில் இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமான ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 31 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்க. அந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் சற்று குறையும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் வழிபாடு பண்ண உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி உங்களுக்கு சில நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருமையான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலம் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.